ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா 44 சைஸுக்கு உருண்டையான கப் தைக்க போகிறோம். இப்போ ஒரு கஸ்டமர் நம்ம ஷாப்புக்கு வந்துட்டு ப்ளவுஸ் தைக்க கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம எடுத்ததுமே அந்த கஸ்டமர்கிட்ட என்ன கேட்கணும், சரி ப்ளவுஸ் தைக்கணும் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா, நம்ம அந்த கஸ்டமர்கிட்ட எந்த மாதிரி கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் உங்களுக்கு எந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். அவங்க சொல்லுவாங்க, இல்லை எனக்கு இந்த குத்துற மாதிரிலாம் வைக்கக்கூடாது, உருண்டையாக இருக்க மாதிரி வேணும் அப்படிம்பாங்க. சில பேர் என்ன சொல்லுங்க, ரொம்ப முழுக்குன்னெலாம் வேணாம், கொஞ்சம் கிராஸ் இருக்கிற மாதிரி வைங்க அப்படிம்பாங்க. சில பேர் ஷார்ப்பாக கேட்பாங்க. அந்த ஷார்ப்பாக கேட்குற ஒரு சில கஸ்டமர் ஒவ்வொருத்தவங்க தான் அந்த மாதிரி போடுவாங்க. இப்போ புதுசாக வர்றவங்களுக்கு நம்ம எந்த மாதிரி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உருண்டையான கப்பு தான் எந்த கஸ்டமர் வந்தாலுமே வைக்கணும். அவங்க கேட்டுக்கணும், அவங்க எந்த மாதிரி போடுறாங்கன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உருண்டையான கப் ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம தச்சு கொடுக்கணும். அவங்க அதை போட்டு பார்த்ததுக்கப்புறம் நல்லா இருக்குது, கப்பெல்லாம் சூப்பராக இருக்குது, இதே மாதிரியே அடுத்த ப்ளவுஸுக்கு வச்சு தச்சுருங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக உருண்டையான கப் நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இல்லை கிராஸ் கொஞ்சம் அதிகமாக வேணும், கிராஸ் அதிகமாக கிடையாது, ஓரளவுக்கு கிராஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம நார்மல் கிராஸ் ட்ரை பண்ணலாம். இந்த 2 கிராஸை தவிர ஷார்ப்பாக போடக்கூடிய கப் பார்த்தீங்கன்னா ஒரு சில கஸ்டமர் தான் போடுவாங்க. இப்போ இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட சைஸ் 44, ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சு, ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட்டு 15 இன்ச்சு. இப்போ ப்ளவுஸோட ஹைட்டு 16 இன்ச்சு வருது அப்படின்னா அதுலேருந்து 1 இன்ச்சை லெஸ் பண்ணணும். இது எல்லா ஹைட்டுக்கும் 1 இன்ச்சு லெஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக கிடையாது, ஒரு குறிப்பிட்ட சைஸ் வரைக்கும் தான் லெஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா சைஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஹெவி சைஸாக இருந்தது. இப்போ ப்ளவுஸோட ஹைட் ஒரு 17 இன்ச்சு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ப்ளவுஸோட ஹைட்டு 17 இன்ச்சு வருது அப்படின்னா, இந்த சைஸ் ஒரு 40 வருது அப்படின்னா நம்ம 1 இன்ச் லெஸ் பண்ணக்கூடாது. சைஸை பொறுத்து தான் நம்ம லெஸ் பண்ணணும். ஹைட்டும் அந்த மாதிரி இருக்கணும். ஹைட்டு ஹெவி ஹைட்டாக இருந்துட்டு சைஸ் சின்ன சைஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 1 இன்ச் லெஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சைஸும் நம்மளுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கணும். அந்த ப்ளவுஸோட ஹைட்டும் ஓரளவுக்கு அந்த 16 வரைக்கும் மட்டும்தான் நம்ம 1 இன்ச்சை லெஸ் பண்ணணும். இப்போ 17 இன்ச்சு ஹைட்டில் ஒரு சில கஸ்டமர் போட்டாங்க அப்படின்னா அதோட சைஸ் கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம 1 இன்ச் லெஸ் பண்ணணும். இதே 17 இன்ச்சு ஹைட்டுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 38 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 1 இன்ச் லெஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னா நான் அடுத்த மாதம் ப்ளவுஸுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன். நீங்கள் சேர விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக சேர்ந்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் பயிற்சி, 15 நாள் பயிற்சி அந்த மாதிரி தான் நான் எடுப்பேன். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக சேர்ந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 44 சைஸுக்கு நம்ம கிராஸ் அகலம் கண்டுபிடிக்க போகிறோம். கிராஸ் அகலம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ளவுஸோட சைஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கீழே இருந்து மேல் உயரம் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ளவுஸோட முழு உயரம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது 2 அளவு தெரிஞ்சாதான் நம்ம கிராஸோட அகலத்தையும் கீழே இருந்து மேல் உயரத்தையும் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு குழப்பமே வராது, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா மேல் ஹைட் எடுப்பாங்க. இந்த ஹைட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா சைஸுக்குமே உங்களுக்கு குழப்படியாக இருக்கும், ஈஸியாக கற்றுக்க முடியாது. அதனால தான் இந்த ஹைட்டை உங்களுக்கு நான் கணக்கில் வைக்க சொல்லலை. கீழே இருந்து மேல் உயரம் இந்த ஹைட்டை மட்டும் நீங்கள் மனப்பாடமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் கண்டுபிடிச்சி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நம்மளுக்கு தேவையான அளவு இந்த 2 அளவை மட்டும் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அது போக டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸுமே நம்ம ப்ளவுஸோட சைஸை பொறுத்து தான் மாறுபடும். அந்த 3 டாட்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தெரியணும் அப்படின்னா ப்ளவுஸோட சைஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஈஸியாக நம்ம தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த 44 சைஸு இந்த கஸ்டமருக்கு உருண்டையான கப் தான் கேட்டிருக்காங்க. நம்ம கிராஸ் கட்டிங்கில் தான் போட்டு கட் பண்ணியிருக்கோம். எப்போதுமே கிராஸ் கட்டிங்கே ட்ரை பண்ணுங்கள். நேர் கட்டிங் அவ்வளோக்கா செட் ஆகாது. நேர் கட்டிங் ஒரு சில பேருக்கு வேணால் செட் ஆகுமே ஒழிஞ்சு எல்லாருக்குமே நேர் கட்டிங் செட் ஆகாது. அதனால எல்லாருமே தாராளமாக நீங்கள் கிராஸ் கட்டிங்கே யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் 44 சைஸுக்கு கிராஸ் அகலம் கரெக்டாக பாருங்கள். இந்த பட்டன் பெட்டி சைடில் இருந்து கரெக்டாக வச்சோம் அப்படின்னா 4.5 இன்ச்சு. ஓகேங்களா?
இப்போ கீழே இருந்து மேல் உயரம் தெரியணும் அப்படின்னா ப்ளவுஸோட முழு உயரம் வந்து 16 இன்ச் வருது அப்படின்னா கீழே இருந்து மேல் உயரம் கரெக்டாக 3.25 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி இது போல் லைன் போட்டுருங்க. லைன் போடாமல் நம்ம சும்மா பிடிச்சி தைச்சோம் அப்படின்னா இந்த கோடு நேராக வராமல் இப்படியே கிராஸாக வந்துடும். ஓகேங்களா? அதனால் தயவு செய்து லைன் போட்டுட்டு தான் தைக்கணும். இது வந்து லைனிங் ப்ளவுஸுங்கிறனால இதில் வந்து நம்ம டபுள் தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த கோட்டு மேலேயே கரெக்டாக நம்ம 2ஆக மடிச்சுக்கலாம். இது உருண்டையான கப்புங்கிறனால 2ஆக மடித்து இதோட அகலம் 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எப்போதுமே புது கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்ததுமே உருண்டையான கப்பை தச்சு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக வந்துருச்சு. இப்போ இந்த பகுதியை கெட்ட பக்கமாக திருப்பிக்கலாம். அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சில் மட்டும் லேசாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் கெட்டி தையல் போட்டுட்டு இன்னொரு தையல் நம்ம வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ 2வது கிராஸ் பார்த்தீங்கன்னா ஆம்கோல் சைடு பிடிக்கணும். ஆம்கோல் சைடு பார்த்தீங்கன்னா இதோட அகலம் 1/4 இன்ச் வைக்கக்கூடாது. 1/4 இன்ச்சில் இருந்து எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு கோடு சேர்த்து 4 கோடு வர்ற மாதிரி பிடிச்சிக்கணும். இப்போ இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2.25 வச்சுக்கலாம். இப்போ 2 டாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் 3வது டாட் பிடிக்கணும். பாருங்கள், இதுக்கு நம்ம 1/4 இன்ச் அகலத்தில் நம்ம வந்து 2ஆக மடித்து 1/4 இன்ச் அகலத்தில் பிடிச்சா போதும், கரெக்டாக இருக்கும். இது 44 சைஸுங்கிறனால 3 டாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பாருங்கள், கரெக்டாக 2.25 வச்சுருக்கோம். இந்த டிஸ்டன்ஸ் எப்போதுமே சைஸை பொறுத்து தான் மாறுபடும். இது குறிப்பிட்ட சைஸ் வரைக்கும் ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி அளவு இருக்குது. இப்போ பாருங்கள், அதை நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். நுனிப்பகுதி வளைஞ்சு வரக்கூடாது, இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கணும். உங்களுக்கும் கப்பகுதியில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.